ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாங்க உங்களுக்கு ஒரு ஆரி ஒர்க் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பிரேம், ஊசி, மார்க்கர், புற்றூல், துணி, ஜரிநூலில் வந்து பல இது இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு எல்லாமே காட்டுவேன். இது வந்து தெரிந்துணி. இந்த ஊசியில் வந்து பாருங்க நாலு ஊசி இருக்குது. நாலுலேயும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்குது. 13, 14, 23, 24 இருக்குது. அது உங்களுக்கு எது கைப்படிதோ நீங்கள் அதை பாவிக்கலாம். இதுதான் அந்த ஜரிநூலில் பாருங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர். ஏன் நான் அந்த காட்டுறேன்டா, இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் செஞ்சு முடிஞ்சோன்னு சொன்னால் அதே நம்பரால் தான் அந்த நூல் செயின் ஸ்டிச் போட்டால் வடிவாக இருக்குது. அதுக்காக தான் நான் எல்லாம் காட்டுறேன். இப்போ நீங்கள் பழக போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஜரிநூல் இல்லையான்னு சொன்னால் தையல் ஊசி நூல்லையும் பழகலாம். இது வந்து இந்த பிரேம் 18 இன்ச்சு பாருங்க. நான் அந்த பிரேமில் எப்படி துணி கொடுக்குறோன்னு காட்டுறேன். கீழே பாருங்கள், அந்த ஒரு இதுக்கும் வராமல் வட்டமாக இருக்கும் சேமா, அது கீழே வரும். அந்த இதில் பூட்டுற மாதிரி ஒரு நட்டு இருக்குது சைட்டில் பச்சை கலரில், அது வந்து மேலே வரும். அதை நாங்கள் ஃபிட் பண்ணணும். உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக தான் அந்த மேசரை வச்சு செய்கிறேன். பாருங்கள், அதில் ஃபிட் பண்ணி போட்டு அந்த துணி அதை நல்லா ஃபிட்டாக இழுக்கணும். தொய்யாமல் நாங்கள் இழுத்தாதான் இப்போ நாங்கள் ஊசியில் வந்து செயின் போடைக்குள்ள எங்களுக்கு ஈஸியாக வந்து நூல் வெளியில் வரும். இல்லைன்னு சொன்னால் துணியில் நூலும் சேர்ந்து வரும். அதுக்காகத்தான் பாருங்க, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்படி தான் செயின் ஸ்டிச் போடுறது. ஒரு நேர்கோடில் தான் முதல் பழகிறது. அதுக்கு தான் நாங்கள் ப்ளவுஸ் செய்ய ஆயத்தப்படுத்தலாம். இப்போ முடிச்சு வந்து இப்போ உங்களுக்கு எப்படி முடிச்சு அப்படி நீங்கள் போடலாம். இப்போ நான் வந்து இந்த கையில் வச்சு சுருட்டி போடுறது எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து அப்படி இல்லையாண்டா கஷ்டமாக. இப்போ நாங்கள் ஒரு செயின் ஸ்டிச் பழக போகிறோம்னு சொன்னால் நாங்கள் முதல் நீங்கள் பார்க்க வரோம் எனக்கு பிடிபாடு இல்லையாண்டெல்லாம் நினைக்கக்கூடாது. எப்படி நாங்கள் முதல் அந்த துணிக்கால் அந்த நூலை கொழுவி இழுப்போம்னு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் வடிவாக போடலாம். எதுக்கும் கஷ்டப்படாமல் உடனே வருமானு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. மெல்லமாக ஒவ்வொரு நாளும் எடுத்து ஊசி நூலை எடுத்து தைச்சி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரிவடும். இப்போ நீங்கள் சும்மா வந்து வீடியோவை பார்த்துட்டு ஐயோ எனக்கு வர இல்லை அம்மா அப்படின்னு சொல்லிலாம் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் அந்த மெட்ட ஊசியால் தைச்சி காட்டுறேன். நம்பர் உள்ள ஊசி. அதில் பாருங்கள், ஒரு பக்கம் நம்பரும் ஒரு பக்கம் இங்கிலீஷ் எழுத்தும் இருக்குது. இப்போ இங்கிலீஷ் எழுத்து பக்கம் வந்து அந்த கொலிக்கு மாதிரி வரும். அப்போ நீங்கள் அதுலேயே வச்சு கண்டுபிடிக்கலாம் எப்படியெல்லாம் நாங்கள் டெக்னிக்காக எடுக்கலாம். உங்களால் இணைச்சா முடிக்க. இப்படித்தான் நாங்களும் ஒவ்வொரு யூடியூப்பில் பார்த்து தான் ஒவ்வொரு தையல் பழகிறோம். இப்போ எல்லா தையலும் வந்து எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதேமாரி இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு செயின் ஸ்டிச்சும் போட்டிங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச் போட போகிறீங்க, முத்து கட்ட போகிறீங்க, பல தையலுக்கு அதுதான் உதவுது. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பழகினீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லோரும் வந்து ஆரி ஒர்க் செய்யணும்னு நினச்சி எல்லோரும் செய்யணும் தானே, எனக்கு வராது, ஒரு ஆள்கிட்ட போய் பழகித்தானே எனக்கு வரணுமெண்டு இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஆரி ஒர்க் சாமான் வேண்ட தெரியாட்டி பிரேம் கேளுங்க. 18 இன்ச்சு பிரேம் கேளுங்க. மற்றது துணி வந்து தெரியல வேணுங்க. ஏன்னா நீங்கள் இழுக்க கிளியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த துணி. மற்றது ஆரி ஒர்க் ஊசியில் 13ஆம் நம்பர் கேட்டிங்கன்னு சொன்னால் அவளாமே காணும். இப்போ ஜரிநூல் வந்து நீங்கள் வாங்கலாம். இல்லாட்டி உங்களோட இடத்துல இல்லாமல் இருந்தால் தையல் ஊசி நூல்லையே நீங்கள் பழகலாம் பேசிக்காக. இப்போ முத்துகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாட்டு. இப்போ நாங்கள் கழுத்துக்கு போடுற மாலைகள் அந்த அப்படியான முத்துகளை நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கனாலே முதல் பழகிறதுக்கு உங்களுக்கு உதவும். இப்போ உடனே வந்து எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தான் எல்லோரும் வருவினம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்களாலேயும் முடியுமென்று நாங்கள் நம்புகிறோம். இப்படித்தான் பாருங்க செயின் ஸ்டிச் போடுறது. இப்போ பாருங்கள், நான் பேசிக்காக இப்படி காட்டுறேன். செயின் போடுற மாதிரி முதலாவது செயினை எடுத்துட்டு ரெண்டாவது செயினை எடுத்து முதலாவது செயினுக்கால ரெண்டாவது செயினை எடுக்கிறேன். பேருந்து ரெண்டாவது செயினுக்கால முதலாவது செயின் எடுக்கிறேன். அவ்வளோதான்.